டூடு டிவி. ஷாம்பூர் நிறைய ஜனங்க இருக்கிற ஒரு பின்தங்கிய கிராமம் அது. அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் ரொம்ப அப்பாவிங்க. சில பேர் நகரத்துக்கு போய் படிச்சு நல்லபடியாவும் இருந்தாங்க. ஆனாலும் அந்த கிராமத்துல யாரும் ஏழைகள் இருக்கல. ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கிற மந்திரவாதி ஒவ்வொரு அமாவாசைக்கும் கிராமத்துக்குள்ள வந்து ஜனங்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வச்சிடுவாரு. ஆனா சொல்லுவாங்கல்ல, ஆசை பேராசையாக ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த பேராசை குணத்தால சில பேர் ரொம்ப சீக்கிரமா கஷ்டமே படாம ரொம்ப பணக்காரங்களாகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவங்க எது வேணும்னாலும் செய்வாங்க. இந்த சுவாமிஜி எப்படி மாயமந்திரம் செய்யறாரு? இந்த ஆர்வத்தினால அவன் சாமியாரை பார்க்கறதுக்காக போனான். ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல இருந்த தம்பதிகள் பாபாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு, சுவாமிஜி, எங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க, இப்போ ஒரு ஆண் குழந்தைக்கு வரம் கொடுங்க. அப்படியே ஆகட்டும். லைன்ல நின்னுக்கிட்டு இருந்த 2வது பையன் முன்னாடி வந்து, சுவாமிஜி, எனக்கு டவுனில் இருக்க காலேஜில் அட்மிஷன் வாங்கணும். அதுக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணும். கவலைப்படாமல் போ, இன்றைக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு லாட்டரி அடிக்க போகுது. வரிசையில நின்னுக்கிட்டு இருந்த அடுத்த விவசாயி, கோடி கோடி வணக்கங்கள் சுவாமிஜி, எனக்கு ஒரு பெரிய வீடு, பச்சை பசுமையா இருக்கிற தோட்டங்கள், வயல்வெளிகள் வேணும். சாமியார் என்ன சொல்றாரோ அது கடவுளோட வார்த்தை. அதனால எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். கடைசியா மனிஷ் சாமியார் கிட்ட வந்தான். அவருக்கு வணக்கம் வச்சான். சுவாமிஜி, நீங்க எப்படி மக்களை உதவி செய்றீங்க? அந்த ரகசியத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க. மகனே, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. நான் மக்களுக்கு உதவணும், அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். சுவாமிஜி, என்னோட நலத்துக்கு உங்க ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது நடக்க முடியாத ஒரு விஷயம். சாமியார் அவனுக்கு எவ்வளவோ புரிய வச்சாரு. ஆனா அவன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. சுவாமிஜி எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. நானே அதை கண்டுபிடிக்கிறேன். மனிஷ் அங்க இருக்கிற கூட்டம் போறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாமியார் அங்கிருந்து கிளம்புனதும் அவன் அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சான். ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள, கும்மிருட்டுக்குள்ள, மிருகங்கள் பறவைகளோட சத்தத்தோட 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமியார் நடந்துக்கிட்டே திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு. இந்த சுவாமிஜி எங்க போனாரு? நான் எதையும் கண்டுபிடிக்காம வெறும் கையோட தான் போகணும் போலயே. அவன் ரொம்ப வருத்தமா திரும்ப வந்துட்டான். இது நடந்து ஒரு 4-5 அமாவாசை நகர்ந்துச்சு. ஆனா மனிஷ் இப்பவும் அதே முடிவுல இருந்தான். மறுபடியும் ஒரு நாள் சாமியார் வந்ததும் மனிஷ் மறுபடியும் அவர்கிட்ட போய் அடம் பிடிக்க ஆரம்பிச்சான். சுவாமிஜி, நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன், எனக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நிறைய தடவை கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் சாமியார் அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்க முடிவு செஞ்சாரு. நீ புதுசா பிறந்த ஒரு பச்சிளம் குழந்தையை கொண்டுட்டு வா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அது பச்சிளம் குழந்தைய மட்டும்தான் இருக்கணும். 2-3 மாசம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பதான் பிறந்த ஒரு குழந்தை கிடைச்சது. அடுத்த அமாவாசை நாள் அன்னைக்கு சாமியார் வந்ததும் மனிஷ் ரொம்ப சந்தோஷமா அந்த கை குழந்தையை எடுத்துக்கிட்டு சாமியார் கிட்ட போனான். சுவாமிஜி, நீங்க சொன்ன மாதிரியே புதுசா பிறந்த குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க 3 நாள் கழிச்சு வரீங்க. நான் இவன்கிட்ட என்ன சொல்லி இவனோட மனசை மாத்துறது? இந்த குழந்தைய அன்பா அரவணைப்பா வளர்க்கணும். அப்புறமா இந்த குழந்தைங்க கொண்டு வா. சாமியார் நினைச்சிருந்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு இவனுடைய இந்த எண்ணத்துல மாற்றம் வரும் அப்படின்னு. 2 வருஷத்துக்கு அப்புறம் மனிஷ் அந்த குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவன் வாங்கி கொடுத்தான். அந்த குழந்தைய வளர்க்கணுங்கிறதுனால அவனால எந்த வேலையும் செய்ய முடியல. அவனுக்கு இப்ப கடன் அதிகமாச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு. இப்ப அது விருப்பப்பட்டதை அது கேட்டப்போ, அப்பா, நான் மீனா பஜார் போகணும். அங்கே நிறைய பொம்மைகள்லாம் இருக்குது. அங்கே நிறைய ஊஞ்சல் கூட இருக்குது. இந்த முறை நான் அங்கே கண்டிப்பாக போயே ஆகணும். இந்த முறை என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, வயசா கூட இல்லையே. ஆனாலும் அவன் குழந்தைய பார்த்து சொன்னா, சரி மகனே, போகலாம். குழந்தை ரொம்ப சந்தோஷமா குதிக்க ஆரம்பிச்சது.
அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து மனிஷ்க்கும் சந்தோஷமா இருந்துச்சு. அவன் அவனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தான். அன்னையிலிருந்து மனிஷ்க்கும் அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அந்த வரத்தை பத்தி ஞாபகம் வரும்போது அவன் யோசிச்சான், இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, அப்புறம் எனக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிடும். அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த குழந்தைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்கணும். இப்போ அந்த பையனுக்கு 7 வயசு ஆயிடுச்சு. மனிஷ் சாமியாரை பார்க்க போயிருந்தான். சுவாமிஜி, நான் அந்த குழந்தைய நல்ல முறையில் வளர்த்துட்டேன். ரொம்பவே பயபக்தியா அன்போடவும் பாசத்தோடவும் இருக்கான். இப்போ அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. சாமியார் இப்போ ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தாரு. அவரு மறுபடியும் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. மனிஷ், நீ எதை அடைய நினைக்கிறியோ அது ஒரு பெரிய சாபம். அதுல நீ வாழ்ந்துக்கிட்டு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நீ எந்த குழந்தையை வளர்க்குறியோ அதை பற்றியும் கொஞ்சம் யோசி. அந்த அழகான குழந்தையோட உன் வாழ்க்கையை நீ வாழு. நீ ரகசியத்துக்கு பதிலா எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆனா மனிஷ்க்கு இத கேட்டதும் கோவம் ரொம்ப அதிகமா வந்துச்சு. அவன் எதையும் புரிஞ்சுக்கவோ இல்ல யார் பேச்சையும் கேட்கிற நிலைமையில இல்ல. சுவாமிஜி, என்னை நீங்கள் ஏமாத்தாதீங்க. 7 வருஷமா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ரகசியத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நீங்கள். சரி, நீ அமாவாசை அன்னைக்கு குழந்தைய நாள் பூரா எதுவும் சாப்பிட கொடுக்காம பட்டினி போடு. அப்புறம் நடு ராத்திரியில அந்த குழந்தைய நடக்க வச்சு இங்க கூட்டிட்டு வா. வரும்போது அந்த குழந்தைக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. சரி சாமிஜி, இதுக்காக தான் இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன். நான் கண்டிப்பாக வரேன். இனிப்பு வாங்கிட்டு வரேன். இப்போ மனிஷ் அமாவாசை நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். கடைசியா அமாவாசை நாளும் வந்துச்சு. அவன் இனிப்பு அப்புறம் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து தயாரா இருந்தான். அவன் ரொம்ப பொறுமையா அன்னைக்கு நைட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். நைட் ஆனதும் அவன் குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போனான். அப்பா, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? இங்கே ரொம்ப இருட்டாக இருக்கு. வாங்க வீட்டுக்கு போயிடலாம். மகனே, நாம் பிக்னிக் வந்திருக்கோம். இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச லட்டு வாங்கிட்டு போகிறோம். அப்பா, இந்த ராத்திரியில் யார் பிக்னிக் போவான்? நம்ம நாளைக்கு காலையில் போகலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உடம்பெல்லாம் நடுங்குது. எனக்கு என்னென்னமோ தோணுது. ஆனா மனிஷோட மனசுல வேற ஏதோ ஒரு யோசனை போயிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சாமியார் சொன்ன அந்த அவங்க 2 பேரும் அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள இடி மின்னல் சத்தத்தோட நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மனிஷும் இப்போ பயப்பட ஆரம்பிச்சான். அவனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த பயத்தினால குழந்தையோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம அவன் கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க சாமியார பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தா எவனாலும் கண்டிப்பா பயப்படுவான். ஹோமக்குண்டம் மனுஷனோட மண்டவோடு மனுஷனோட எலும்பு அங்கங்க சிதறிக்கிட்டு இருந்தா. குழந்தைய அங்க உட்கார வச்சுட்டு நீ மட்டும் இங்க வா. சாமியார் ஹோமகுண்டத்துல நெய் ஊத்திக்கிட்டு அவன் காதுல சொன்னாரு. மனிஷ், குழந்தை காலையிலேருந்து பசியாக தானே இருந்தது. ஆமாம் சாமி. நான் பூஜை பண்ணும்போது இவனுக்கு வயிறு நிறைய அந்த இனிப்பை சாப்பிட்டு கொடு. தண்ணி கூட கொடுக்காத. அவன் எப்போ தண்ணி கேட்குறானோ அப்போவே அவன் தலையை துண்டா வெட்டிடு. சாமிஜி, நான் இதை எப்படி என் கையால் பண்ணுறது? நான் இது எல்லாத்தையும் உனக்கு முதலே சொல்லிட்டேன். பூஜை எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பின்வாங்க முடியாது. பிசாசு இங்க ஒரு பூகம்பத்தை கொண்டு வந்துடும். பயந்து போய் பசியில இருந்த குழந்தை மெதுவா இனிப்ப சாப்பிட ஆரம்பிச்சது. அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சாமியாரும் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. அப்பா, தண்ணி கொடுங்கப்பா. அந்த வாழை எடுத்து குழந்தைய வெட்டி தலையை தனியா உடம்பு தனியா பிரி. மனிஷ்க்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா சாமியார் பேய் பிடிச்ச மாதிரி இருந்தாரு. வெட்டு, இல்லைன்னா நான் உன்னை அழிச்சிடுவேன். மனிஷ் எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே சாமியார் அவனுடைய கையை பிடிச்சு அந்த குழந்தையோட தலையை தனியா வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் மனிஷ் ரொம்ப கவலைப்பட்டான். அவன் அழ ஆரம்பிச்சான். ஐயோ, யாரை நான் ரொம்ப பாசமாக வளர்த்தேனோ, அன்பு வச்சேனோ, அவனையே என் கையால் கொண்டுட்டேனே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே பையன் பேயா மாறி சாமியார் பக்கத்துல இருந்து போனான். இல்லைங்க, நீங்கள் கொன்னீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? சுவாமிஜி, இவன் ஏன் என்னோட கண்ணுக்கு தெரியறான்? இதான் அந்த ரகசியம். இனிமே இவன் எப்போ தண்ணி கேட்டாலும் அவன் வேலையை முடிக்க சொல்லிட்டு தண்ணி கொடு. என்னை ஏன் வளர்த்தீங்க? அன்பு காட்டினீங்க. நீங்கள் எனக்கு தண்ணீர் ஏன் கொடுக்கல?
நான் உனக்கு எவ்வளோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன், ஆனால் நீ கேட்கல. அப்பா தண்ணி கொடுங்கப்பா. மனிஷ் அந்த பையனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சான். அந்த பையன் அவன் பின்னாடியே அவன் வீடு வரைக்கும் வந்துட்டான். இப்போ அந்த பேய் மனிஷ் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது. எப்பவுமே அது தண்ணி தண்ணின்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா தண்ணி கொடுங்கப்பா. இப்போ மகேஷ் பயந்து பயந்து அவனுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையே நரகமா மாறிடுச்சு. அவன் அந்த குட்டி பேய் கூட அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேயும் அவனை கொன்னுடுச்சு. தண்ணி கொடுங்க. பிஜல் அவனுடைய நண்பன் ஜிகர் கூட கல்யாணத்துக்கு பெண் பார்க்கறதுக்காக தன்னுடைய மாமா ஊருக்கு வந்திருந்தான். பார்த்தா அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே தலைய மொட்டை அடிச்சிருந்தாங்க. பிஜல் இத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அவன் அவங்க மாமா கிட்ட இத பத்தி கேட்டான். அட இருங்க, நீங்க இப்போதான் இங்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வெயில் அடிக்குது, கிராமத்து ஜனங்க சூடு தாங்காம மொட்டை எடுக்கிறாங்க. இப்படி முடியலாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா முடி இருக்கு, நீங்க மொட்டை அடிக்கிறது வேண்டாம், சரியா? இப்போ போய் தூங்குங்க. அப்புறம் பிஜல் மற்றும் ஜிகர் அவங்க ரூம்ல போய் தூங்கிட்டாங்க. ஜிகரோட ரூம்ல கையில கத்தியும் கத்திரியும் வச்சுக்கிட்டு முடி திருத்துற பேய் வந்துச்சு. நான் இருக்கும்போது இந்த கிராமத்துல யாரு கூட முடி வளர்க்கவே முடியாது. அப்படி வளர்த்தா அவங்களுக்கு என் கையில தான் சாவு. அப்படி சொல்லிக்கிட்டே ஜிகரோட தலைய பாதி மொட்டை அடிச்சிருச்சு. ஜிகர் காலையில எழுந்திருச்சு கண்ணாடியில போய் தன்னுடைய முகத்தை பார்த்து அவனுடைய தலை பாதி மொட்டை அடிச்சிருக்கிறத பார்த்து சத்தமா கத்தி எல்லாரையும் கூப்பிட்டான். அண்ணா, இங்க பாருங்க, என்ன யாரோ மொட்டை அடிச்சிட்டாங்க. இந்த கிராமத்துல ஒரு நாள் கூட இருக்கல, என்ன பாதி மொட்டை அடிச்சிட்டாங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? மாமா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லுங்க மாமா. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஃபுல்லா மொட்டை அடிங்க. மாமா, இங்க பார்பர் ஷாப் இருக்கா? நாம அங்க போய் இவனுக்கு முழுசா மொட்டை அடிக்கணும். இது யாரோ என் மேல பழி வாங்கணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அவங்க கையில கிடைச்சா அவங்க கையை அப்படியே உடைச்சிருவேன். ஆஹா, பொறுமையா இருங்க. கிராமத்தில் ஒரு கடை இருக்கு, ஆனால் அது இன்னைக்கு மூடி இருக்கும். நாம் நாளைக்கு மொட்டை அடிக்கலாம். நாளைக்கு தானே போகிறோம், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பிஜல், இந்த கோலத்துல நான் வர மாட்டேன். நீயும் மாமாவும் போயிட்டு வாங்க. இல்ல, நீ எனக்கு நெருங்கிய நண்பன். நீ இங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவள பாக்குறதுக்குன்னு வந்திருக்க. உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். மாமா, பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்க நாளைக்கு வரோன்னு சொல்லுங்க. சரி, உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்க. அன்னைக்கு நைட் பிஜலோட ரூமுக்கு முடி திருத்துற பேய் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜலோட முடிய அது வெட்ட ஆரம்பிச்சது. அப்போ பிஜல் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டான். எவ்வளோ திமிரு இருந்தா என்னோட முடிய வெட்டுவேன். உன்னோட கைய உடம்புல இருந்து பிச்சு எரிஞ்சிருவேன். அப்படி சொல்லிக்கிட்டே பிஜல் முடி திருத்துற பேயோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் பிஜல் கவனிச்சான் அது ஒரு பேய் அப்படின்னு. பிஜல் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். பேய், பேய், இந்த பேய் பேய் எப்படி வந்துச்சு? நான் ஒண்ணு பண்ணாத, நான் உனக்கு என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கம் போல பேசிட்டே இருந்த, இப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கு நீ தானே சொன்ன உன்னோட நண்பனோட முடிய யார் வெட்டினாங்களோ அவங்கள விட மாட்டேன்னு. என்ன அடிக்கிறேன்னு சொன்ன? வா, உன் முன்னாடிதான் நிக்கிற. ஏன் முன்னாடியே முடிய வளர்க்குறியா நீ? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் பிஜலோட தலைய பிடிச்சு அவனுடைய தலைய பாதி மொட்டை அடிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஜல் சத்தம் போட்டு வீட்ல இருந்த எல்லாரையும் கூப்பிட்டான். பிஜலோட நிலைமைய பார்த்து அவங்க மாமா சொன்னாரு, சொன்ன இல்லை நேத்தே போலான்னு, நீங்க தான் ஒத்துக்கவே இல்லை. இப்போ பாருங்க என்னாச்சுன்னு. நீங்க நேத்தே பார்த்துருந்தா இன்னைக்கு நீங்க ஊருக்கு போயிருக்கலாம். சரி விடுங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இங்க என்ன நடக்குது மாமா? அந்த அந்த பேய் இங்க என்ன பண்ணுது? இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். ஏ பிஜல், இந்த கிராமத்தில் ஒரு பேய் இருக்கு. ராத்திரி ஆனா வீட்டுக்குள்ளே வரும், அப்படியே பாதி முடி எடுத்துரும். யார் யார் முடி நல்லா வளர்க்குறாங்களோ பாதி முடி எடுத்துரும். அதனால தான் கிராமத்தில் வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே மொட்டை போட்டிருக்காங்க. ஆனா மாமா, இதுக்கு ரீசன் என்ன? இந்த பேய் இருந்துச்சுல, அது முதல்ல முடி வெட்டுற தொழில் பண்ணிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு திருடன். எப்போ முடி வெட்ட போனாலும் அந்த வீட்டில் போய் ஏதாச்சும் கிடைச்சா அதை தூக்கிட்டு வந்துடுவான். ஒரு நாள் அவன் பக்காவாக மாட்டிக்கிட்டான். அப்புறம் அவனை பிடிச்சி செம்மையாக அடித்தாங்க. அவனை பாதி மொட்டடிச்சு ஊரெல்லாம் ஊர்வலமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் அவமானப்பட்டு அவனோட உயிரை விட்டுட்டான். அப்போலேருந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் அவனோட ஆத்மா தான். சரி, அதை பற்றியெல்லாம் பேசுகிறது வேண்டாம். நீங்கள் போய் க்ளீனாக மொட்டடிங்க, நாம் போய் பொண்ணை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண் பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனா அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இல்ல இல்ல, நான் முடி நிறைய வச்சிருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன் தலை மொட்டையா இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. இதை கேட்டு பிஜல் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பிஜல் ஜிகர் கிட்ட சொன்னா, அவ என்னோட மொட்டத்தலையை பார்த்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய் தான். அந்த பேய் மட்டும் என் கையில் கிடைச்சது, அதை முடிய ஒன்றா பிச்சு எரிஞ்சிருவேன். விஜல், நேத்து ராத்திரி மண்டையில மட்டும் தான் கை வச்சுச்சு. இன்னைக்கு ராத்திரி கழுத்துல வச்சிருச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட போயிருப்போம். விஜல், அது பேய். அதை பலத்தால இல்லை, புத்தியால தோக்கடிக்கணும். எனக்கு ஒரு சாமியாரை தெரியும், அவங்க நல்லா பேயை ஓட்டுவாங்க. அவங்க கிட்ட போனா ஹெல்ப் கிடைக்கும். உனக்கு ஓகேனா நாங்க போலாம். பிஜல் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து முனிவரை பார்க்க போனாங்க. முனிவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஓம் க்ரீம் ஷூம் சண்டா, ஓம் க்ரீம் ஷூம் சண்டா, ஓம் க்ரீம் ஷூம் சண்டா. அதுக்கப்புறம் அந்த சாமியார் தன்னுடைய மந்திர சக்தியால ஒரு கத்திரிய கொண்டு வந்தாரு. அவர் சொன்னாரு, இந்தாங்க, இதுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. இந்த கத்திரி எவ்வளோ பெரிய பேயா இருந்தாலும் அதை நாசமாக்கிறோம். இந்த கத்திரியால அந்த பூதத்தோட முடிய வெட்டுனா அது நாசமாயிரும். கத்திரி வாங்கிட்டு பிஜலும் ஜிகரும் வீட்டுக்கு வந்தாங்க. விஜலனா, நாம சிசர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா பேயோட முடிய யார் கட் பண்றது? ஆமா, இது சிங்கத்தோட வாழை பிடிக்கிற மாதிரி. கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டோம். அவங்க 2 பேரும் நைட் வரைக்கும் யோசிச்சாங்க, அந்த முடித்திருக்கிற பேயோட முடிய எப்படி வெட்டுறதுன்னு. அதுக்கப்புறம் பிஜலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு நாள் பூரா பிஜல், ஜிகர் அப்புறம் அவங்க மாமா அவங்க தலையில டூப்ளிகேட் முடிய வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இத பார்த்து கிராமத்து ஜனங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, இவங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்க சாகிறது இல்லாம நம்மளும் அவங்க 3 பேர் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாங்க, கேளுங்க 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 கிராம ஜனங்களே, இனிமே நீங்க பேயை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. அந்த பேய் வந்து பாதி மொட்டை அடிச்சா எங்க கிட்ட வந்து மீதி முடிய மொட்டை அடிச்சுக்கோங்க. இந்த சிசரால வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள உங்க மண்டையில கூந்தல் வந்துடும். இந்த விஷயம் முடி திருத்துற பேய்க்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க 3 பேர் அவங்களோட உயிரை பணைய வச்சுட்டாங்க. நான் இவங்களை விட மாட்டேன்.
அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த பேய் பிஜலோட ரூமுக்கு வந்து அவன் கையில இருந்த அந்த கத்திரியை எடுத்து உடைச்சிருச்சு. உன்னோட கத்திரிக்கோள் முறிஞ்சிருச்சு. இப்போ எப்படி முடிய வளர்ப்ப? என் கையாலே நீ இப்போ சாக போற. அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் பிஜலோட கழுத்து பிடிச்சு மேல தூக்கிடுச்சு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜிகர் உண்மையான கத்திரியை எடுத்து அந்த பேயோட முடிய வெட்டினான். அப்படி வெட்டினதும் அந்த பேயோட சக்தி குறைஞ்சு போச்சு. அப்படி கத்திக்கிட்டே அந்த பேய் தரையில விழுந்து அப்படியே செத்து போச்சு. இப்படி பிஜல் மற்றும் ஜிகர் 2 பேரும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு கிராமத்து ஜனங்களை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் முடிய வளர்த்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணும் கூட பிஜலை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஒரு கிராமம் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்து ஜனங்க ஞாயிற்றுக்கிழமையான வெளியே வர பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு இனிப்பு விற்கிற பேய் இருந்துச்சு. அந்த பேய் எப்ப இனிப்பு எடுத்துட்டு வந்தாலும் அந்த இனிப்போட மனம் ஊரெல்லாம் பரவும். அந்த இனிப்போட மனம் அங்கிருந்த எல்லாரையும் ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இனிப்பை விற்கிறவன் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனுடைய இனிப்பு கடையில வச்சு கொன்னுடுவான். அதனாலேயே அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையானா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இறுக்கமா மூடிடுவாங்க. அந்த வாசம் உள்ள வரவே கூடாதுன்னு. ரமேஷ் 15 வருஷம் கழிச்சு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருந்தான். அவன் சின்ன வயசுலயே சிட்டிக்கு போயிருந்தான். பாட்டி, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துடு. சரி பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை பாட்டி. டேய், நீ எவ்வளோ பெரியவனானாலும் எனக்கு இன்னும் நீ குழந்தைதான்டா. அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவனுடைய நண்பர்களை பார்க்கறான். ஏ அண்ணா, ராஜு, ஏ பப்ளு, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, நாளைக்கு நாம எங்கவும் போகக்கூடாது. ஆனால் ஏன்? கிராமத்தில் இனிப்பு விற்கிற ஒரு பேய் இருக்கு. அந்த பேயோட இனிப்பு வாசம் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. அதனால நீயும் தூங்கும்போது கதவு ஜன்னல் எல்லாம் மூடிக்கிட்டு தூங்கு, சரியா? வா சகோதரா, வீட்டுக்கு போலாம் வா. இப்படி சொல்லி ராஜுவும் பப்ளுவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அட, இவங்க என்னதான் பேசுகிறாங்க? இதோ இனிப்புன்னு சொல்கிறாங்க, பேயின்னு சொல்கிறாங்க. என்ன இது? ஆனால் இவங்க கொஞ்சம் உறுதியாக சொல்கிறாங்களே. சரி சரி, அப்படின்னா பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட அவனுடைய நண்பர்கள் சொன்ன எல்லாத்தையும் சொன்னான். பாட்டி, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விசித்திரமாக பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ இனிப்பு பேயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி அது? ரமேஷ் இனிப்பு விற்கிற அந்த பேயை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினான். ஆனா பாட்டி நடுவுலயே அவனுடைய பேச்சை நிப்பாட்டினாங்க. நாம இதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் ரமேஷ் அவனுடைய ரூமுக்கு போனான். ரமேஷ் அந்த இனிப்பு பூதத்தை பத்தி எல்லாரும் சொன்னதை நம்பவே இல்லை. அதனால ஜன்னல் சாத்தாம அப்படியே படுத்தான். கொஞ்ச நேரத்துல இனிப்பு விற்கிற பூதம் கையில இனிப்பை எடுத்துக்கிட்டு கிராமத்துல வலம் வந்துச்சு. கிராமத்து ஜனங்களை, கதவை திறந்து என்னையும் கொஞ்சம் பாருங்க. நான் உங்களுக்காக தான் இந்த இனிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. ஆனா யார் வீட்டு கதவு ஜன்னலும் திறக்கவே இல்லை. ஒன்றும் பரவாயில்ல, இன்னைக்கு யாரு சாகுறாங்கன்னு நானே பார்க்குறேன். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் மாட்டாம போயிடுவாங்களா? சரி, பார்க்கலாம் அது யாருன்னு. அப்போ அந்த பூதம் ரமேஷ் வீட்டு ஜன்னல் திறந்திருந்ததை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இனிப்போட மனம் ரமேஷோட ரூமுக்கு போனதும் ரமேஷ் அந்த இனிப்பு வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு எழுந்திருச்சான். ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! இனிப்போட நறுமணமே இப்படி இருக்குன்னா அந்த இனிப்பு எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ரமேஷ் அந்த இனிப்போட வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த ரமேஷை பார்த்ததும் அந்த பூதம் அவனை அப்படியே தூக்கிட்டு அதோட கடைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. எப்படியோ ஒரு வேட்டை கிடைச்சிருச்சு.
இது எல்லாத்தையும் பார்த்த ரமேஷ் காஞ்ச இலை போல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டுரு, என்னை கொண்டுடாத. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். என்னை விட்டுரு, என்னை போக விடு. நான் தெரியாம என்னோட ஜன்னலை திறந்து வச்சு தூங்கிட்டேன். நான் வேணா உன்னோட கடையில் வந்து நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கிராமத்து ஜனங்களை எல்லாரையும் கொல்ற வரைக்கும் எனக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. ரமேஷ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனா அந்த பூதம் ஒத்துக்கவே இல்லை. அந்த பூதம் ரமேஷை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ ரமேஷோட கழுத்துல இருந்த தாயத்தை அந்த பூதம் பார்த்துச்சு. அதை பார்த்ததும் பூதம் அமைதியாயிடுச்சு. இந்த தாயத்து உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இந்த தாயத்தை என்னோட அம்மா ஞாபகார்த்தமா அவங்க சாகும்போது எனக்கு கொடுத்தாங்க. பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டதும் அழ ஆரம்பிச்சது. இந்த தாயத்து என்னோடது, நான் தான் உன்னோட அப்பா. ரமேஷ் இனிப்பு பூதத்தோட பேச்சை கேட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த பூதம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. என்னோட ஸ்வீட் ரொம்ப ருசியா இருக்குன்னு பக்கத்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவுல ஊரோட முதலாளி பையனும் ஸ்வீட் கடைய போட்டான். ஆனா அவன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான விலைக்கு வித்தான். அதனால அவனுக்கு எந்த மாதிரி லாபம் கிடைக்கல. அவன் என்னோட கடையை காலி பண்றதுக்கு யோசிச்சான். ஒரு நாள் கடையோடவ என்னையும் சேர்த்து எரிச்சிட்டான். அப்பலிருந்து நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அப்பா, உங்களை கிராமத்து முதலாளி பையன் தான் கொன்னான். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க பாவம் என்ன பண்ணாங்க? என்னோட கடைக்கு நெருப்பு வச்சப்போ யாருமே வந்து என்னை காப்பாற்றவே இல்லை. அதனால தான் அவங்கள கொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் முதலாளி பையனை என்னால் கொல்லவே முடியல. ஏன்னா அவன் எப்பவுமே வீடை பூட்டிக்கிட்டு தான் உள்ள இருப்பான். அப்பா, நான் இதுக்கு உதவி பண்றேன். ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. இனிப்பு பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் ரமேஷ் எல்லா பிளானையும் சொன்னான். அதுக்கப்புறம் ரமேஷ் பிளான் பண்ணபடி கொஞ்சம் இனிப்பை எடுத்துட்டு போய் அந்த கிராம தலைவரோட வீட்டு ஜன்னல்ல வச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் தலைவரோட மகன் அந்த மனத்துக்கு ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். நான் இப்போ உன்னை கொன்னு என்னோட சபதத்தை முடிக்க போறேன். நீ என்ன எதுக்கு கொல்ற? இந்த ரமேஷ் எதுக்கு விட்டு வச்சிருக்க? ஏன்னா என்னை கொன்னது நீ. இந்த கிராமத்து ஜனங்க பாவம். நான் யார் நீ? அதுக்கப்புறம் அந்த பூதம் அவனுடைய உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. கஜோதர் நீயா? கஜோதர் தான். என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இனிப்பு பூதம் அவனுடைய எந்த பேச்சையும் கேட்காம அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூதம் கிராமத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சாங்க.